வணக்கம் பக்தர்களே. எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் நாம் முதலில் விநாயகரை வணங்குகிறோம். புதிய வீடு, புதிய தொழில், திருமணம், கல்வி, தேர்வு, எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவது விநாயகர். ஆனால் ஏன் விநாயகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் மற்ற தெய்வங்களை விட முதலில் அவரையே வணங்குகிறோம்? இன்று இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்து புராணங்களின்படி விநாயகர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த மகனாவார். ஒரு நாள் பார்வதி தேவி தன்னுடைய உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்தார். அவரே பின்னர் விநாயகராக அறியப்பட்டார். பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று அந்த சிறுவனிடம் கூறினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அவரை தடுத்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அந்த சிறுவனின் தலையை வெட்டிவிட்டார். இதை அறிந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தமடைந்தார். அவரை சமாதானப்படுத்துவதற்காக வடக்கு திசையில் முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் தனது கணங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அவ்வாறு யானை முகத்துடன் விநாயகர் தோன்றினார். பின்னர் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய வரத்தை வழங்கினார். அதாவது, உலகில் எந்த நல்ல காரியமும் தொடங்குவதற்கு முன் முதலில் உன்னை வணங்க வேண்டும் என்று அறிவித்தார். அதனால்தான் விநாயகர் முதற்கடவுள் என போற்றப்படுகிறார். விநாயகர் விக்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். விக்னம் என்றால் தடை, ஈஸ்வரர் என்றால் அதிபதி, அதாவது தடைகளை நீக்குபவர். இந்து சமய நம்பிக்கையின்படி விநாயகரை மனதார வணங்கினால் வாழ்க்கையில் ஏற்படும் பல தடைகள் விலகும் என்று கூறப்படுகிறது. இதன் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் உள்ளது. யானையின் தலை அறிவை குறிக்கிறது. பெரிய காதுகள் அதிகம் கேட்பதை குறிக்கின்றன. சிறிய கண்கள் கவனத்தை குறிக்கின்றன. பெரிய வயிறு பொறுமையை குறிக்கிறது. அதனால் விநாயகர் நமக்கு அறிவு, பொறுமை மற்றும் வெற்றிக்கான வழியை கற்றுத்தருகிறார். அடுத்த முறை நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும்போது ஒரு நிமிடம் விநாயகரை நினைத்து வணங்குங்கள். அது நமக்கு நம்பிக்கையையும் மன அமைதியையும் அளிக்கும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக.